ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான நல்ல நேரத்துக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் உள்ள நேரம் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். பாடல் மூலமாக, துதி ஆராதனை மூலமாக, பிள்ளைகளுடைய வசனங்கள் மூலமாக, காணிக்கைகள் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தக்கூடிய கிருபை எங்களை தந்திருக்க நன்றி ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் நூறத்தனையான பலங்களை பெற்றுக்கொள்ள, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய படிப்புகள், யாத்திரைகள், உத்தியோகங்கள், பிள்ளைகளுடைய வியாபாரங்கள், எல்லா காரியங்களிலும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் வரையிலும் பாதுகாத்து பராமரித்த தேவன் தொடர்ந்து பிள்ளைகளை மகிமைக்குள் மறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் நாங்கள் கேட்க போற கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் மாற தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு வல்லமையான இடைபடுவீராக. கூடிய அந்த பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில ஜீவிக்கிறபடியா கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் வாரமாக இது இருக்கிறது. இந்த நாளில் நமக்கு 25ஆம் தேதி எப்போதும் உள்ளது போல காலையிலே அது 5 மணிக்கு ஆராதனை நமக்கு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிக்கப்பட்ட நேரம் முடிவடையும். எல்லா தேவ பிள்ளைகளும் கடந்து வந்து ஆராதனையை கலந்து கொள்ளும்படியாக மிக அன்போடு உங்களை அழைக்கிறோம். அன்றைக்கு காலையில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய டீ, ஒரு சிறிய கேக் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நாளாய்க்கு ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு இனிமையை நாம் அனுபவித்து போகிற நல்லது. ஆன்மீக இனிமை, அதோட சரீர இனிமை. ஆக யாருக்காயும் அப்படி காப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தாராளமாய் வைக்கலாம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்ன தினம் வேத பாட வகுப்பில் உள்ள பிள்ளைகள் இதோ பிராக்டிஸ் எடுப்பதற்காக எல்லா பிள்ளைகளும் அமர்ந்து செல்லுங்கள். டீச்சர்ஸ் அமர்ந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போதும் உள்ள செவ்வாய்க்கிழமை ஆராதனை, பகல் ஜெபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், இந்த காரியங்கள்லாம் இருக்கிறது. இல்லை ஞாபகத்தில் கொள்வோம். கடந்து வாருங்கள். கடந்த 3 நாட்கள் ஜெபம் வைக்கப்பட்டிருந்தது. சில தேவ பிள்ளைகள் வந்தீர்கள், அனைவரும் வரல. இப்படி நாம் வராதபடி பயந்து ஒதுங்க கூடாது. ஒரு காலத்துல யுத்தம் வருகிறது என்றால் எல்லாம் பயந்து எங்கேயோ ஓடி ஓடி ஒதுங்கி பயந்து போய் ஒளித்து கொள்ளுவார்கள். அதுபோல நம்ம சபையின் மக்கள் அப்பப்போ என்ன செய்றீங்க, விசேஷ கூட்டம் என்றால் அங்கங்கே ஒளித்து கொண்டிருக்கீங்க பயந்து. நீங்க பயப்படக்கூடாது, ஒளித்து விடக்கூடாது. ஒழுங்கு ஆராதனை வாங்க. அதுல மிகுந்த உங்களை ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் உங்களுக்கு அளவில்லாமல் பெருகுவதாக.